கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். ரோமர் 1 அதிகாரம் 21 முதல் 24 ஆகிய வசனங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தியினுடைய ஆழம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்திலே தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்கும்போது என்ன ஆபத்து இருக்கு? அதை நம்ம சிம்பிளா நம்ம அழகா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 வீலர் இல்லைன்னா ஒரு காரு, அந்த வண்டி ஓட்டும்போது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக பார்த்து ஓட்டணும். நேராக பார்க்கணும், லெஃப்ட்டும் பார்க்கணும், ரைட்டும் பார்க்கணும். கொஞ்சம் மிஸ்டேக்காக ஓட்டியாச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். சிக்னலில் நிற்கணும், எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல நிற்கக்கூடாது, எல்லாமே ரூல்ஸ் ரெகுலேஷன் மட்டும்தான். நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா இப்படி தான் வண்டி ஓட்டணும். காலையில் டியூட்டிக்கு 9 மணிக்கு நிற்கணும் அப்படின்னா 9 மணிக்கு நிற்கணும். சாயங்காலம் இத்தனை மணிக்கு தான் டியூட்டி முடியும்னா அத்தனை மணிக்கு தான் வெளியில் வர முடியும். எல்லாமே டியூட்டி டைம் தான். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். நம்ம இப்போ உயிரோடு இருக்கும்போது தான் பேசிட்டு இருக்கோம். செத்து போனதுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு. உயிரோடு இருக்கிற காலத்திலே நமக்கு ஜீவனை தந்த தேவனுக்கு, கிருபையினாலே நம்மளை பாதுகாக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா, ஸ்தோத்திரம் செலுத்தணுமா, மகிமை செலுத்தணுமா? இதுக்காக தான் நம்மளை உயிரோட வச்சிருக்காரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தணும். சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு குடும்பம் 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, முதல் பாயிண்டே இதுதான். இதுக்கப்புறம் தான் எல்லாம். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சில குடும்பத்தில் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, எனக்கு பாட்டு படித்து ஜெபிக்க நேரம் இல்லை, வீட்டில் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, தனி ஜெபம் பண்ண நேரம் இல்லை, சர்ச்சைக்கு போக நேரம் இல்லை, கர்த்தரை தேட நேரம் இல்லை, அவருடைய சமூகத்தில் காத்திருக்க நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, இப்படி பல காரியங்கள் சொல்லுவாங்க. கேட்டால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டம் இருக்குது, நான் நிறைய கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல வியாக்கியானம் சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் எதை முதல்ல அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம உயிரோட இருக்கிறோம்ல, அதுதான் முதல்ல. தேவன் நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார், உயிர் பிச்சை தந்திருக்காரு. வைரஸ் வந்துட்டு போயிட்டு, கொரோனா வந்துட்டு போயிட்டு, ஆனா அந்த வைரஸ் உருமாறிக்கிட்டே இருக்கு, மறுபடியும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருக்கு. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே எதுக்கு நம்மளை உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த பூமியிலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, விடுதலையாக்கப்பட்ட ஜனமா வாழணும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா வாழணும், சமாதானத்தோடு வாழணும், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் இந்த பூமியிலே தொழுது கொள்ளணும்.
அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதமும் இருக்கு, நிறைய கடமையும் இருக்கு. பரிசுத்தமா வாழதான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. அப்ப பரிசுத்தமா வாழணுமா? ஒரு குடும்பத்துல ஏன் பரிசுத்தமா வாழ முடியல அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல இன்னைக்கு உள்ள ஒரு மெசேஜ்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது விபச்சார ஆவி, அசுத்தாவி, சில இச்சையான காரியங்கள், தூக்கம் வராம, நைட் நேரத்துல தேவையில்ல கெட்ட சொப்பனங்கள், நைட் நேரம் ஆயிட்டுனா போதும் தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், தேவையில்லாம செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி கிடக்கிறது, தேவையில்லாத நபர்கிட்ட நைட் நேரத்துல அன்டயத்துல பேசிட்டு இருக்கிறது, சில தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத காரியங்கள், இது எல்லாம் என்ன காரியம் அப்படின்னா, முதல்ல அசுத்தத்துக்குள்ள கூட்டு போகுது, அருவருப்புக்குள்ள கூட்டு போகுது, தீட்டுப்படுத்துது. இதெல்லாம் எதனால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்த்தா, காலையில வேலைக்கு போயிட்டு வரேன், வேலைக்கு போயிட்டு வாரோம், நைட்டு வீட்டுக்குள்ள வந்தாச்சு, கொஞ்ச நேரம் டைம் இருக்கு. சில குடும்பத்துல ஒரு 6 மணி, இல்லை 8 மணி, இல்லை 9 மணி, இல்லை ஒரு 10 மணி. ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 an hour உட்காந்துருப்பாங்க. அந்த 1/2 an hour அவங்க கையில பைபிள் எடுத்து வாசித்து, அவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி, அப்பா எத்தனையோ சூழ்நிலை நான் வெளியில போயிட்டு வந்தேன், என்னை நீங்க பாதுகாத்தீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா, உங்களை மகிமைப்படுத்துறேன்ப்பா, ஸ்தோத்திரம் செலுத்துறேன்ப்பா, என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா, உமக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்தினால், நைட்டு படுத்து தூங்குனா வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார். நல்ல நிதானமா நம்ம நிப்பாட்டி பேசிட்டு இருக்கோம், நல்ல பொறுமையா கவனிக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல தூங்கும்போது நான் விபச்சார ஆவியை பார்த்துட்டேன், நான் அசுத்தாவியை பார்த்துட்டேன், கெட்ட சொப்பனம் வந்துட்டு நல்ல தூக்கத்துல நான் முழிச்சிட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல, என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்ல, இப்படிலாம் சில குடும்பங்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணம், என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட்டு படுத்து தூங்கும்போது செல்போன்ல தேவையில்லாம யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க. அவன் பார்த்தா பாவத்துல இருப்பான். இச்சையான வார்த்தைகள், துர் இச்சை காரியங்கள், மோக இச்சை, காம விகாரமான வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், இதெல்லாம் நைட் நேரத்துல தேவையில்லாம ஒரு ஃப்ரெண்டோ தேவையில்லாத ஒரு நபரோ இருந்துச்சு அப்படின்னா, அது நேர அசுத்தத்துக்குள்ள போய் முடிஞ்சிடும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா படுத்து தூங்கணும், நல்ல தூக்கம் வரணும், சீக்கிரமா படுத்து தூங்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனைகளும் போகக்கூடாது, நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலனோடு இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் நிதானமா நிப்பாட்டி கேட்குறீங்களோ, நம்ம குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் என் வீட்டுக்குள்ள நான் முதல்ல கையில பைபிள் எடுக்கணும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அதை சிம்பிளா நம்ம சொன்னா எப்படி புரியும் அப்படின்னா, ஒரு செல்போன் இருக்கு, அந்த செல்போனை நம்ம ஒரு கடையில காசு கொடுத்து வாங்குறோம், வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, உடனே சார்ஜ் போடுறோம், ஒரு சிம் கார்டு போடுறோம், இன்டர்நெட்டுக்கு காசு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் ஒரு செல்போனை யூஸ் பண்ண முடியுது. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? நம்ம 24 மணி நேரம் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் நம்ம இருதயத்துக்குள்ளே வசனத்தின் மூலியமா சார்ஜ் ஏறிட்டு இருக்கும், ஜெபிக்கும் போது சார்ஜ் ஏறிட்டு இருக்கும், தேவனோடு நம்ம தொடர்புல இருக்கும்போது சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். ஒரு குடும்பத்துல தேவனை தேடாம இருக்கும்போது, தேவனை தொழுது கொள்ளாம இருக்கும்போது, உலக காரியத்திலே, உலக கவலையிலே, உலக ஐஸ்வர்யத்திலே, உலக மோகத்துக்குள்ள இருக்கும்போது, அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கன்னியா மாறிடும், ஆபத்தா மாறிடும், பிரச்சனையா மாறிடும், குழப்பத்துக்குள்ள போயிடுவாங்க.
24 மணி நேரம் வாழ்க்கையில வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தயவு செய்து ஒரு தனிமையிலே நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நல்ல படுத்த நல்ல தூக்கம் வரும். வரக்கூடிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அதுக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் இந்த உலகத்துக்காக ஓடிடக்கூடாது. எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த நடுவுல தேவையில்லாம ஏதாவது ஒரு பாவமோ, அக்கிரமமோ, மீறுதலோ, ஒரு துன்மார்க்கமான காரியமோ, ஒரு துரோகமான காரியமோ, ஒரு அசுத்தமான காரியமோ, தீட்டுப்படுத்துற காரியமோ, அருவருப்பான காரியமோ எங்கேயாவது ஒரு காரியம் இருக்கான்னு சொல்லி முதல்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சில குடும்பத்துல கண்ணு கெட்டு போயிடும். செல்போன் 8 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும். அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது. ஏன்னா 8 மணி நேரம் செல்போன்ல இருந்தா கையில பைபிள் எடுத்து வாசித்தா செல்போன்ல ஃபுல்லா தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாம படம் பார்க்கறது, தேவையில்லாம கேம்ல இருக்கிறது, தேவையில்லாம நிறைய காரியங்கள் இருக்கு செல்போன்ல. வேற வேற வெப்சைட்ல உள்ள போய் தேவையில்லாம உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அம்மா அப்பாட்ட கேட்டான், எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், நல்ல காலேஜில் படிக்கிறேன், ஒரு லேப்டாப் வாங்கித்தாங்க, ஒரு நல்ல செல்ஃபோன் வாங்கித்தாங்க அப்படின்னோடனே செல்ஃபோனுக்கும் லேப்டாப்புக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணியிருக்காங்க. கேட்டால் காலேஜ் பெரிய காலேஜ். நான் அந்த குடும்பத்தை பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிருக்கும்போது வீட்டுக்குள்ள அந்த பையன் தனிமையாக இருக்கான். என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா படம் பார்த்துட்டு இருக்கான். லேப்டாப்பில் என்ன பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா படம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ காலேஜ் படிக்கிறதுக்காக லேப்டாப் கேட்டு இப்போ லேப்டாப்பில் என்ன பார்த்துட்டோம்னா படம் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு தடவை பார்க்கும்போது செல்ஃபோனில் படம் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் காலேஜில் எப்படி மார்க் வரும்? 24 மணி நேரம் வாழ்க்கையில் எங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த நேரத்துக்குள்ள தான் பிசாசு உள்ள என்ட்ராராம். இன்னைக்கு உள்ள செய்திகளுடைய ஆழத்துக்குள்ள போகும்போது அவர்கள் தேவனை அறிந்தும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம், 7 நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? அது ஒரு கேள்வி. 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்திலே நம்ம தேவனோடு எவ்வளவு தொடர்புல இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும்போது செல்ஃபோனை கையில் எடுத்து பார்க்குறாங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது பக்கத்தில் கதை பேசிகிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது கையில் பைபிள் இல்லை. பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் தான். சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது செருப்பு வேற போட்டிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு துணிகரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை. இதெல்லாம் இப்போ இந்த 2025 நிறைய இடத்துல நார்மலாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனை அறிந்தும், எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், கர்த்தர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தரை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கணும் அப்படின்னா நம்ம கூட தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துல நிக்க கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போக கூடாது, தேவையில்லாத காரியத்துல போய் மூக்க உள்ள விட்டுறக்கூடாது, தேவையில்லாத வார்த்தையை காதுல கேட்க கூடாது. எத்தனை காரியம் இருக்கு. அவர்கள் தேவனை அறிந்தும் 1 மணி நேரம் முழங்கால போட்டு ஜெபம் பண்ண முடியல, 1 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல நம்ம தேவையில்லாமல் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோமோ, எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோமோ, பரலோகத்துல தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சில குடும்பத்துல ஒன்லி பிசினஸ், ஒன்லி பிசினஸ், ஒன்லி பிசினஸ். சில குடும்பத்துல ஒன்லி வேலை வேலை வேலை.
சில குடும்பத்துல சாஃப்ட்வேர் லைன்ல இருப்பாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க. இத்தனை நாளுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடணும், அவ்வளவுதான். அவங்க அதை மட்டும்தான் யோசிப்பாங்க. கல்யாணம் வேணான்றுவாங்க. சில குடும்பத்துல கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, பேச நேரம் இருக்காது, பிள்ளைகள் வேணான்றுவாங்க. இப்படிலாம் இந்த கடைசி காலத்துல இருக்கு. அவர்கள் தேவனை அறிந்தும். நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்பா. நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த பூமியிலே நம்ம எப்படி வாழ்றோம் என்பது முக்கியம். எனக்கும் இயேசுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? அவர்கள் தேவனை அறிந்தும். இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும். 10 வருஷம் முன்னாடி எனக்கு இயேசு கிறிஸ்து தெரியும். நான் சின்ன வயசுல, நான் 5 வயசுல 4 வயசுல இருக்கும்போது சர்ச்சுக்கு போயிருக்கேன். எனக்கு அப்பவே இயேசு கிறிஸ்து தெரியும். சரி, இன்னைக்கு தேதியில எனக்கும் இயேசு கிறிஸ்துவும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? அந்த ஐக்கியம் எப்படி இருக்கு? ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல ஒரு டிவியை வாங்கி வச்சாச்சுன்னா போதும், ஒரு செல்போனை வாங்கி வச்சாச்சுன்னா போதும், அதுல பல மணி நேரம் செலவு பண்றாங்க. ஒரு படிக்கிற பிள்ளை, இல்ல ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை, இல்ல ஒரு பையன் ஒரு செல்போனை கொண்டு, நீங்க ஒரு புது செல்போனை கொண்டு அவன் கையில கொடுங்க, அந்த செல்போனை ஒரு வாரத்துக்குள்ள ஃபுல்லா பழகிடுவாங்க. 2 வயசு பிள்ளை கூட செல்போன் அவ்வளவு ஃபுல்லா பழகிடுது. அதுல எப்படி காதுல வச்சு பேசணும் எல்லாமே தெரியுது. ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியுது. நம்ம கையில பரிசுத்த வேதத்தை எழுதி கையில கொடுத்துட்டாரு. வீட்டுல செல்ஃப்ல அப்படியே இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, முழங்கால நின்று ஜெபிக்க முடியல, தேவனை தேட முடியல. இப்படி எல்லாம் இருந்தா ஒரு பிரச்சனை வருமா வராதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு செல்போனை ஒரு வாலிப பிள்ளைட்டையோ ஒரு வாலிப பையன்டையோ நம்ம ஒரு புது போனை வாங்கி கொடுத்தால் உடனே ஃப்ரெண்டு, உடனே வாட்ஸ்அப்பு, உடனே ஃபேஸ்புக்கு, உடனே இன்ஸ்டாகிராமு, உடனே யூடியூப்பு, ஏகப்பட்ட ஆப்பு, அதுக்கப்புறம் தேவையில்லாத நபரு, இதெல்லாம் அந்த செல்போன்ல தானே ஆப்ரேட் ஆகுது. ஆனா ஒரு வாலிப பிள்ளைட்ட ஒரு வாலிப பையன்ட்ட ஒரு பைபிளை கையில கொண்டு கொடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோம். வீட்டுல போனோன்னா இந்த பைபிள் எங்கேயா செல்ஃப்ல வச்சிருவாங்க. ஒரு பிள்ளை வெளிநாட்டு போயிட்டா, பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், வெளிநாட்டுல வேலை கிடைச்சிட்டு அங்க போய் சில பிரச்சனை, கண்ணீர் வடிச்சிட்டு ஜெபத்துக்கு தொடர்பு கொண்டா. நான் கேட்டேன் உடனே, ஆமா நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியன் தான். சரி, நீ வெளிநாட்டுக்கு போனில்ல, எல்லாத்தையும் கொண்டு போனியா? எல்லாம் கொண்டு போயிட்டேன். பைபிள் கொண்டு போனியான்னு சொல்லி கேட்டேன். பைபிள் மட்டும் கொண்டு போல அப்படின்னா. அவ வெளிநாட்டுக்கு போகும்போது யாரை விட்டுட்டு போயிட்டா? யாரை மறந்துட்டு போயிட்டா? இயேசு கிறிஸ்துவ மறந்துட்டா, வசனத்தை மறந்துட்டா, கையில பைபிள் கொண்டு போல. வெளிநாட்டுக்கு போய் ஒரு 3 மாசத்துக்குள்ள கண்ணீர் வடிக்கிறா. ஐயோ என்னால தாங்க முடியலன்னு சொல்லி. தேவனை மறந்துட்டா, தேவனை மறந்துட்டா. இந்த இரவு நேரத்திலே எத்தனை குடும்பத்திலே தேவனை மறந்து வாழ்றோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்காம எத்தனை ஜனங்கள் இருக்காங்க. சர்ச்சுக்கு போற பிள்ளைதான், சர்ச்சில் போய் கொயர்ல இருக்கிற பிள்ளைதான், பாட்டு படிக்கிற பிள்ளைதான், ஜெபிக்கிற பிள்ளைதான். ஆனா இன்னைக்கு தேதியில பைபிள் வாசிச்சாச்சான்னு சொல்லி கேட்டா சந்தேகம் தான். இதான் நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள். எவ்வளவு நேரம் உலகத்துக்காக ஓடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா கையில பைபிள் எவ்வளவு நேரம் எடுத்து வாசிக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனை தேடுறோம். நம்ம இருதயம் தேவனோடு இருக்கா? அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்கள் தேவனை அறிந்தும். எனக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும்பா. என்னை மீட்டெடுக்கிறவர், என் பாவத்தை மன்னிக்கிறவர், என் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், என்னை நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகிறவர். நானே வழி, நானே சத்தியம், நானே நித்திய ஜீவனம் என்று சொன்னார். என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆனா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நான் இயேசு கிறிஸ்துவை மறந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப கேவலமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும் மறந்துட்டேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதோட இன்னும் மோசமா போயிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை?
ஒரு வாலிப வயசுல 10th 11th 12th படிக்கும்போது ஒரு பக்கத்துல இருக்க சர்ச்சில் போய் அழகா ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு எக்ஸாம் வருது, அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அழகா முழங்கால் போட்டு படிக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். 10th ரிசல்ட் வந்திருக்கும், 12th ரிசல்ட் வந்திருக்கும். ஆனா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண மறந்து. கல்யாணத்தன்னைக்கு சர்ச்சுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆயிருக்கும், 20 வருஷம் ஆயிருக்கும், சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. சில குடும்பத்துல ஜனவரி மாசம் 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போவாங்க, கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி சர்ச்சுக்கு போவாங்க. அவ்வளவுதான். மிச்சம் 363 நாள் நோ சர்ச். சர்ச்சு பக்கத்துல தான் இருக்கு, சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை. அவங்க 24 மணி நேரம் பிஸியா இருப்பாங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் எனக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படிப்பட்டது தெரியும், ஆனா நான் தேவனை தேடுறேன்னா, பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். பரலோகத்துல தேவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பார். யார் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. எதுக்கு? தேவனை தேட. நம்ம தேவனை தேடும் போது ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் வரக்கூடிய தண்டனை மட்டும்தான் பேச போறோம். நான் முதல்ல சொல்லிட்டேன், தண்டனை அப்படின்னா தேவனுக்கு நன்றி சொல்லல, ஸ்தோத்திரம் செலுத்தல, மகிமைப்படுத்தல அப்படின்னா வரக்கூடிய தண்டனை தான் பேச போறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து. சில குடும்பத்துல ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது, அவங்க பல பிரச்சனைல இருப்பாங்க. ஸ்தோத்திரம் செலுத்தவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க, ஸ்தோத்திரம் சொல்லவே மாட்டாங்க. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பான். தாறுமாறான வாழ்க்கையா இருக்கும். சர்ச்சில் போய் தான் பேரு, சர்ச்சில் போய் தான் ஞானஸ்தானம், சர்ச்சில் போய் தான் நற்கன் எடுக்கிறாங்க. ஆனா ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டாங்க, நன்றி செலுத்த மாட்டாங்க. ஒரு கார் வாங்கினா நன்றி செலுத்த மாட்டாங்க, ஒரு வீடு கட்டினா நன்றி செலுத்த மாட்டாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சா நன்றி செலுத்த மாட்டாங்க, ஒரு நல்ல வேலை கிடைச்சா நன்றி செலுத்த மாட்டாங்க, சம்பளம் வாங்கினா நன்றி செலுத்த மாட்டாங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அதுதான் பிரச்சனை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே. இப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, சிந்தனையில ஆரம்பிக்கு. சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனை செத்து போச்சு. அதுக்கப்புறம் சிந்தனைக்குள்ளே தேவையில்லை அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான காரியங்கள். அப்புறம் நைட்டு படுத்து தூங்கும்போது தூக்கம் வராம பிறண்டு படுக்கிறது, அப்புறம் குப்பரை படுக்கிறது, அப்புறம் உட்காந்து யோசிக்கிறது, அப்புறம் செல்போனை கையில் எடுத்து பார்க்கறது, அப்புறம் 2 மணி 1 மணி 3 மணி. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள். ஹல்லேலூயா. நைட்டு படுத்த ஒரு நல்ல தூக்கம் வேணும், நல்ல ஒரு பரலோக தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா, தேவனுக்கு மகிமை செலுத்தியாச்சு அப்படின்னாலே நல்ல தூக்கம் வரும். தேவனுக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி நல்ல ஒரு பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, நல்ல அழகா வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துவார். சில குடும்பத்துல நைட் ஆயிட்டுனா போதும், நல்ல தனியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருப்பாங்க, தேவனை மகிமைப்படுத்திட்டு இருப்பாங்க. சில வீட்டுல மட்டும்தான் இது இருக்கும். அந்த குடும்பத்துல பிள்ளையோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனாலும் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும், அவங்களோட முகத்துல ஒரு பிரசன்னம் இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அழகா தேவனை தேடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சில வீட்டுக்குள்ள மட்டும்தான், எல்லா வீட்டுகளும் கிடையாது, சில வீட்டுக்குள்ள மட்டும்தான். அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனை செத்து போச்சு. சிந்தனை வீணாயிட்டு அப்படின்னாலே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள சண்டை, குழப்பம், பிரச்சனை இதெல்லாம் உள்ள வந்துடும். அது முதல் பாயிண்ட். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இப்ப உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா, உணர்வு இல்லை. ஏன் உணர்வு இல்லை? தேவன் தான் நமக்கு ஜீவனை தந்து கிருபை தந்து நிமிஷம் 24 மணி நேரம் பாதுகாக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் மகிமை செலுத்தாமல்
ஒரு உணர்வு இல்லாம இருதயம் இருக்கும்போது அவங்க இருதயம் இருள் அடைந்தது. இருள் அடைந்தது அப்படின்னா பிசாசு அங்க உட்கார்ந்துட்டு. பிசாசு தான் இருள். நம்ம இருதயத்துக்குள்ள வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இருதயம் வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து ரத்தம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது இருதயம் இருள் அடையாது. ஹல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம் எப்படி செலுத்தணும் அப்படின்னா, ஒருவேளை கையில ஸ்தோத்திர பலி புக் இருக்கா? 1000 ஸ்தோத்திர பலி புக் இருக்கு. 40 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் செல்போன் எங்கேயோ ஒரு பீரோல வச்சு பூட்டிருங்க. கையில பாட்டு புக் எடுங்க, ஸ்தோத்திர பலி எடுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1 மணி நேரம் என்னோட சமூகத்துல உட்கார்ந்துருங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. சில குடும்பத்திலே யார் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்களோ அவங்க பைத்தியக்காரராகி, இப்ப அவங்க எந்த ஸ்டேஜ்ல போறாங்க? பைத்தியக்கார ஸ்டேஜ்ல போறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட ஸ்டேஜ்ல போயிருவாங்க. ஏன்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவரை கனம் பண்ணாமல், அவருக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கும்போது, ஹல்லேலூயா, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, அழிவில்லாத தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அழிவில்லாத தேவன். அவர் நித்திய காலமாக இருக்கிற தேவன். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள். இன்னைக்கு ராத்திரி நம்ம படுத்து தூங்குறோம்ப்பா, நாளைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் உண்டு. இப்ப பேசுற ரவிராஜ் நாளைக்கு காலையில எனக்கு உயிர் பிச்சை போட்டா மட்டும்தான் நாளைக்கு காலையில நான் வீடியோ பேச முடியும். நீங்க யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருந்து கேட்கலாம். ரவிராஜுக்கு உயிர் பிச்சை போட்டா மட்டும்தான் நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேச முடியும். இல்லைன்னா நேர நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் நேர பரலோகம், அதுக்கப்புறம் நேர நித்திய ஜீவன், நித்திய காலமா அவரோட வாழணும். இந்த பூமியிலே வாழ்ற காலத்திலே தேவனுக்கு மகிமை செலுத்தினால் நமக்கு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்து சிறுபிள்ளை போல மாறணுமா? நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நம்ம நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ யோசித்தால், சிந்தித்தால் நைட் நேரத்துல நிம்மதியான தூக்கம் வரும். சில குடும்பத்திலே பிரதர் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா, ஜெபிக்கிற பழக்கம் இல்ல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்ல, பிரச்சனை நிறைய இருக்கு. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்கப்பா. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனை தேடாம, ஜீவனுள்ள தேவனை தேடாம பறவைகளை போய், அப்படி இல்லைன்னா மிருகங்கள், அப்படி இல்லைன்னா ஊரும் பிராணிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இதயத்தில் உள்ள இச்சைகளினாலே இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே, இப்ப இவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இருதயத்தில் உள்ள இச்சை. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப இந்த தண்டனை எங்க வந்துச்சு? அசுத்தம் எங்க வந்துச்சு? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நைட்டு படுத்தா ஒரு நல்ல சொப்பனம் இருக்கும். தேவனை தேடாமல் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அங்க போய் நின்னாச்சு அப்படின்னா அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார்.
அப்புறம் கெட்ட சொப்பனம், அப்புறம் அசுத்தமான எண்ணங்கள், அப்புறம் விபச்சார ஆவிகள், அசுத்தத்துல போய் சிக்கி கொள்வாங்க. ஒரு குடும்பம் தேவனை அறிந்து கொண்ட பின்பாக தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நைட் நேரத்துல படுத்தா ஒரு நல்ல தூக்கம் வரும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிரும். கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கீங்களோ யோசித்து பாருங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கீங்களா? வாசிங்க. தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம தேவனை எந்த அளவுக்கு தேடுறோம்? சில குடும்பத்திலே தேவனை தேடுற பழக்கமே கிடையாது. இரவு நேரத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது உங்க இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியை கண்டிப்பா பேசியிருப்பார். அர்ப்பணிங்க. தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அவர்கள் தேவனை அறிந்தும், அப்பா, யாரெல்லாம் இவ்வளவு நேரம் செய்தி கேட்டாங்களோ, தேவன் எப்படிப்பட்டவர், அழிவில்லாத தேவனை அப்பா தேடக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஜீவனுள்ள தேவனை தேட எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்க. இந்த பூமியில வாழ்ற காலத்திலே கர்த்தருக்காக சாட்சியோடு வாழக்கத்த கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை மன்னித்து அப்பா பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டியூட்டில இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, எந்த குடும்பத்துல, எந்த நாட்டுக்குள்ள, எந்த சூழ்நிலை இரவனத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகமாக்கி தரணும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தால தொட்டு சுகமாக்கி தாங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ இந்த இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. நன்றி. அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா, இணைந்திருக்கிற எல்லா நாட்டுல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுக்க கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனமிறங்க. மாசம் இருக்க கர்த்தர் ஆசுரிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. நல்ல ஒரு குடும்பமா தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு வழி விலகின காரியங்கள், விக்கிரத்துக்குள்ள போன காரியங்கள், மாந்திரிகம், பிள்ளிசுனும் ஏவல கட்டப்பட்ட எந்த குடும்பம் இருக்கோ, சில குடும்பத்துல வலு சிற்பத்தினாலே அப்பா கட்டப்பட்ட நிலைமை, தந்திரமான ஆவிகள் எந்த வீட்டுக்கு நம்ம கிரியை செய்து கொண்டிருக்கோ, அந்த எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெரிக்கப்பட்ட ராஜா, சுட்டெரிப்பின அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சுத்தி அறிங்கப்பா, சுட்டு எறிங்கப்பா. எல்லா குடும்பம் சுத்தி அறியப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டு எடுங்கப்பா, ரட்சிங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா, சமாதானம் தாங்கப்பா. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்தோட எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட தங்கிருங்க. இன்பமான தூக்கம் தாங்க. தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க தேவன் கிருபை தாங்க. உங்க நாம மட்டுமே எடுத்து எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கி கொள்ளாது. தேவையில்லை எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லை எந்த ஒரு காரியம் வேண்டாம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படுத்தும். ஜெபித்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூடங்க. எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துங்க. பொருத்தனம் பண்ணி இரவு மூலமாக ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. தேவனர்கள் எப்ப மினிஸ்டர் மூலியமாக ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. தாங்குற குடும்பம் உண்டு. எத்தனையோ குடும்பம் உண்டுப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்தல இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அண்ணனோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளார்கள். தினமும் ஒரு நிமிடமாக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.